செய்திச் சுருள். 5 முக்கிய கூறுகளை அடிப்படையாக கொண்டு ரவூப் உருமாற்றம் பெறும். பகாங் மாநிலத்தில் பழம்பெரும் நகரங்களில் ஒன்றான ரவூப் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி மையமாக உருமாற்றம் பெறுவதற்கான பெரும் திட்டத்தை முன்மொழிந்துள்ளார் டத்தோ ஹாஜி முகமது ஃபக்ரு நிசாம் பின் ஹாஜி இப்ராஹிம். ரவூப் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் வாங்கக்கூடிய விலையில் மக்கள் சொந்த வீடுகளை கொண்டிருப்பது, ரவூப் வட்டாரத்தில் மீண்டும் அதிகமான கல்விமான்களை உருவாக்குவது, விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு பொருளாதார வளர்ச்சி மையத்தை ஏற்படுத்துவது மற்றும் குற்றச் செயல்களில் விடுபட்ட ஒரு நகராக ரவூப் மேன்மை காண்பது ஆகிய 5 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்ட திட்டத்தை டத்தோ ஃபக்ரு நிசாம் பரிந்துரைத்துள்ளார். ரவூப் நகரின் மண்ணின் மைந்தரான டத்தோ ஃபக்ரு நிசாம் ரவூப் மாமூட் தேசிய தொடக்கப் பள்ளியில் தமது ஆரம்ப கல்வியை தொடங்கி தெங்கு குடிர் இடைநிலைப் பள்ளியிலும் பின்னர் கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் கல்லூரியிலும் பயின்று சரவாக் மலேசிய பல்கலைக்கழகத்தில் அறிவியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு இளங்கலை பட்டதாரியாவார். தற்போது தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தலைமையிலான பெர்சாத்து கட்சி மற்றும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி ஆகியவற்றின் ரவூப் தொகுதி தலைவராக டத்தோ ஃபக்ரு நிசாம் பொறுப்பேற்றுள்ளார். ரவூப் தொகுதியை பொறுத்தவரை பெர்சாத்து கட்சி புதியதாக உதயமாகி உள்ளது. 360 தொடங்கிய அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மெல்ல பெருகி தொகுதியின் பெர்சகுத்து பிரிவையும் சேர்த்து தற்போது 4670 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் பெர்சாத்து, பாஸ் மற்றும் கராகான் ஆகியவற்றை உள்ளடக்கிய பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் வேட்பாளராக வரும் 15வது பொது தேர்தலில் ரவூப் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக தற்போது அக்கூட்டணியின் ரவூப் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளராக டத்தோ ஃபக்ரு நிசாம் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் பொது தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி சார்பில் ரவூப் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் தம்மை தேர்வு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்குவார்களே. ஆனால் ரவூப் நாடாளுமன்ற தொகுதியில் 5 அம்சங்களை உள்ளடக்கிய பெரும் திட்டம் நிறைவேற்றப்படுவதை தாம் உறுதி செய்யவிருப்பதாக டத்தோ ஃபக்ரு நிசாம் உறுதியளித்துள்ளார். My name is Muhammad Fakru Nizam bin Haji Ibrahim. Saya sebagai Ketua Bahagian Bersatu Raup dan juga Perikatan Nasional Raup. Bersatu Raup ni dikirakan adalah parti yang baru dalam negara ni. Bersatu Raup adalah parti yang baru juga di daerah Raup ni, dengan permulaan keahliannya hanyalah lebih kurang 390 orang. Namun alhamdulillah pada kali ini telah mencecah hampir 4670 orang ahli bersatu keseluruhannya, termasuk juga ahli-ahli bersatu daripada sayap-sayap bersekutu. Dan jika diberi peluang oleh penduduk Raup kepada bersatu Raup di bawah Perikatan Nasional, pertamanya kita akan mencari jalan dan menyelesaikan masalah air yang telah berlanjutan puluhan tahun. Terutamanya kita akan mencadangkan dibinanya satu loji air yang sekurang-kurangnya dapat menampung sehingga 80 hingga 100 MLD ataupun 80 hingga 100 juta mililiter air sehari untuk menampung keseluruhan penduduk Raup. Dan kita akan cuba mendapatkan peruntukan daripada Kerajaan Persekutuan untuk memperbaiki infrastruktur perpaipan untuk seluruh taman-taman dan kampung-kampung dalam Parlimen Raup. Pertama, itu adalah isu asas yang kita perjuangkan. Dan yang keduanya, kita akan mencuba memastikan penduduk-penduduk daerah Raup ini dapat memiliki rumah mampu bilik yang sebenarnya. Mampu bilik, bukan mampu tengok. Okay? Because kita dapat lihat pada hari ini rumah mampu bilik pun dah berharga 400,000 ke atas dengan harga-harga material yang tinggi. Jadi kita nak memastikan penduduk yang tidak mampu, baik daripada kaum Melayu, kaum Cina, kaum India, kaum asli keseluruhan, tanpa mengira kaum-kaum ni yang mana berkelayakan dari segi yang tidak ada kemampuan untuk membeli rumah-rumah. Kita tolong, kita usahakan supaya mereka dapat membeli rumah-rumah ni untuk jadikan tempat tinggal mereka. Dan saya rasa saya menganggarkan rumah mampu milik yang sepatutnya dengan anggaran di antara 80 hingga 120 ribu ringgit seunit. Yang mana kalau boleh, mana yang tidak mampu, mereka boleh membayar buat pinjaman bank dalam 150 hingga 230 ringgit sebulan kepada bank. Saya rasa itu dah memberikan kita panggil memberi kemampuan yang sewajarnya kepada penduduk-penduduk yang terlibat. Dan yang ketiga, kita nak memastikan
dasar pendidikan di daerah ini mencapai dasar pendidikan yang tinggi seperti 10 tahun sebelum ini, yang mana kita di Raub ni, kita di antara daerah-daerah yang melahirkan insan-insan dan pelajar-pelajar yang berpendidikan tinggi dengan kedudukan result SPM-nya, STPM-nya, PMR ataupun sekarang kita panggil yang terbaru ini, supaya mereka melahirkan pelajar-pelajar yang cemerlang, berbeza dengan sekarang. Dan yang keempat, kita nak membina Raub ni sebagai hub sektor ekonomi berasaskan pertanian, yang mana keliling kita ada Cameron Highland, keliling kita ada Kuala Lipis, keliling kita ada Bentong yang berdekatan dengan Kuala Lumpur dan yang lain-lain. Tapi kalau boleh kita jaga Raub ni sebagai hub pertanian, yang mana tidak perlu pembekal ini menghantar terus ke Kuala Lumpur, dan mana boleh dijadikan Raub sebagai transit untuk benda ni untuk didistributekan ataupun dihantarkan atau menjadi satu center untuk rangkaian untuk dihantar kepada seluruh pelosok negara yang berasaskan pertanian. Dan yang terakhir bagi saya, kita hendaklah memastikan Raub ini dibina, kita kena mengurangkan kadar-kadar jenayah, terutamanya kita mengenal pasti Raub ni adalah pusat transit dadah, dan saya boleh katakan dia adalah pusat transit dadah yang terbesar dalam negara. So kita nak memastikan Raub ni bebas dengan dadah, memastikan masyarakat kita, remaja kita mempunyai budaya bebas dadah, dan mereka ini adalah generasi kita yang akan datang untuk membina balik Raub ini untuk menjadi daerah dan parlimen dan negara yang lebih baik. Dan kita akan memastikan isu-isu jenayah juga turun, kalau boleh dihapuskan sama sekali dadah, perjudian, pelacuran dan seangkatan dengannya, insya-Allah. Itu kita janji yang akan kami usahakan, dan kami insya-Allah ini adalah salah satu manifesto yang akan kami laksanakan satu masa kelak, insya-Allah. முதலாவது ரவு வட்டாரத்தில் பல ஆண்டு காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று டாக்டர் ஃபக்ரு நிசாம் உறுதியளித்துள்ளார். ரவு மக்கள் தூய்மையான குடிநீர் பெறுவதை உறுதி செய்வதற்கு ரவு வட்டாரத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் ஒன்று நிர்மாணிக்கப்படும். குறிப்பாக ஒட்டுமொத்த ரவு வட்டார மக்கள் நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 mld அல்லது 80 முதல் 100 மில்லியன் மில்லிமீட்டர் வரைக்குமான நீரை பெறுவதற்கு நீர் சுத்திகரிப்பு மையம் ஒன்று நிர்மாணிக்கப்படும் பெரும் திட்டம் மத்திய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும். அதே வேளையில் நீர்க்குழாய் முறை வீடமைப்பு பகுதிகள் முதல் கிராமங்கள் வரை மேம்படுத்தப்படுவதற்கான பரிந்துரையும் முன்வைக்கப்படும். ரவு வட்டார மக்களின் அடிப்படை ஜீவாதாரமாக விளங்கும் குடிநீர் விநியோக பிரச்சினைக்கு முதலில் தீர்வு காண்பதே தமது முதன்மை திட்டமாகும் என்று டாக்டர் ஃபக்ரு நிசாம் தெரிவித்துள்ளார். இரண்டாவது, ரவு மக்கள் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதற்கான பெரும் திட்டத்தை அமல்படுத்துவதாகும். மக்கள் வாங்கத்தக்க விலையிலான வீடுகளை நிர்மாணிப்பதாகும். தற்போது கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துவிட்ட நிலையில் ஒரு வீட்டின் விலை சராசரி 4 லட்சம் வெள்ளி வரையில் எட்டிய போதிலும் ரவு மக்கள் வாங்கத்தக்க வகையில் 80,000 வெள்ளி முதல் 1 லட்சம் வெள்ளி வரையில் சொந்த வீட்டை கொண்டிருப்பதற்கு வகை செய்யப்படும். அவ்வாறு வீடுகளை வாங்க முடியாத ரவு மக்களுக்கு மாதம் தோறும் வங்கியில் 150 வெள்ளி முதல் 250 வெள்ளி வரை தவணை பணத்தை செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு வீட்டுக்கடன் கிடைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் மற்றும் ஒராங் அஸ்லி என இன பாகுபாடு இன்றி அனைவரும் வாங்கத்தக்க சொந்த வீடுகளை கொண்டிருப்பதற்கு இத்திட்டம் வாயிலாக வகை செய்யப்படும் என்று டாக்டர் ஃபக்ரு நிசாம் குறிப்பிட்டுள்ளார். மூன்றாவது, ரவு தொகுதியில் கல்விக் கொள்கை திட்டத்தை மீட்டெடுப்பதாகும். ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு பகாங் மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களில் ஒன்றாக அதிகமான கல்விமான்களையும் சிறந்த கல்வியாளர்களையும் மாணவர்களையும் உருவாக்கிய பெருமை ரவு நகருக்கு உண்டு. PMR, SPM, STPM போன்ற தேர்வுகளில் சிறந்த அடைவு நிலைகளை பெற்ற மாணவர்களை உருவாக்கிய ரவு நகர் இப்போதைய நிலை போன்று அல்லாமல் கல்வியில் மீண்டும் சிறந்த மாணவர்களை உருவாக்கும் அந்த பொற்காலத்தை மீட்டெடுப்பதற்கான கல்வி திட்டம் உருவாக்கப்படும் என்று டாக்டர் ஃபக்ரு நிசாம் தெரிவித்தார். நான்காவது, ரவு வட்டாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்துறை உரிமையை கொண்டிருப்பதற்கான ஒரு மையமாக உருவாக்கப்படும் என்று டாக்டர் ஃபக்ரு நிசாம் உறுதியளித்துள்ளார். கேமரன் மலை, கோலா லிபிஸ், பெந்தோங் போன்று விவசாயத்திற்கு ஏற்ப சீதோஷ்ண நிலையை ரவு கொண்டிருப்பதால் விவசாய விளைச்சலுக்குரிய காய்கறிகள் மற்றும் தானிய வகைகளை
ரவூப்பிலிருந்து கோலாலம்பூருக்கு நேரடியாக அனுப்பி வைத்து விநியோகம் செய்வதற்கான அவசியம் இன்றி விவசாய பொருட்களை ரவூப்பிலிருந்து எடுத்துச் செல்லும் ஒரு டிரான்சிட் மையமாக ரவூப் உருவாக்கப்படும் என்று டத்தோ ஃபக்ரு நிசாம் தெரிவித்தார். 5வது குற்றச் செயல்களிலிருந்து விடுபட்ட ஒரு வட்டாரமாக ரவூப்பை திகழச் செய்வது தம்முடைய முக்கிய திட்டங்களில் ஒன்றாகும் என்று டத்தோ ஃபக்ரு நிசாம் குறிப்பிட்டுள்ளார். நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பு கூறுகளையும் ஒழுக்கத்தையும் பேணும் வகையிலான இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்குரிய திட்டங்களும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான எதிர்கால திட்டங்களும் ரவூப்பில் முன்மொழியப்படும் என்று டத்தோ ஃபக்ரு நிசாம் தெரிவித்தார். பல இனத்தவர்களை வாக்காளர்களாக கொண்டுள்ள ரவூப் நாடாளுமன்ற தொகுதியில் வரும் பொதுத் தேர்தலில் பர்சாத்து கட்சியின் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக போட்டியிடவிருக்கும் தம்மை வெற்றி பெற செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை மக்கள் வழங்குவார்களே. ஆனால் மேற்கண்ட 5 முதன்மை திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்று டத்தோ ஃபக்ரு நிசாம் உறுதியளித்துள்ளார். மலேசிய கல்வி அமைச்சு மற்றும் ஷெல் பெட்ரோனாஸ் போன்ற நிறுவனத்துறையில் முக்கிய பதவிகளை வகித்தவருமான டத்தோ ஃபக்ரு நிசாம் ரவூப் நாடாளுமன்ற தொகுதியில் இப்போதே களம் இறங்கி மக்கள் சேவையில் முழு வீச்சாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.